ஜமாத்தின் தலைவர் முன்னாள் மக்கள் வாரியத்தினுடைய தலைவரும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான அண்ணன் கைதறி அவர்கள் மாநில செயலாளர் இந்திய பொதுவுடைமை கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களை ஊடகங்களில் தோழரின் பெயரை கேட்டால் ஊடக விவாதங்களுக்கு வராமல் பாசிசவாதிகள் ஓட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய மார்க்சிய பொதுவுடைமை கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் எங்களுக்கு திராவிடம் அம்பேத்கரியம் மார்க்சியம் அனைத்தையும் மதுரையில் பேச மக்கள் எல்லா வீகா பாண்டியர்கள் தாங்கள் எப்பொழுதும் அழைக்காவிட்டாலும் வந்து எப்பொழுது சிறப்பு செய்திருக்கக்கூடிய தோழர் தமிழ் தலைவர் நாராயணன் எப்பொழுதும் வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குறிப்பாக தமிழக ஆளுநர் ஆளுநருடன் ஒரு பெயரை கேட்டால் முதலெடுக்கப்படும் அந்த பெயர் நமது தோழர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் போன்றவர்களுக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை கலந்து இஸ்லாத்தில் புதிய இஸ்லாமிய பின்பற்றவர்களுக்கு அதே போல இஸ்லாமிய சேவை சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் அவரும் எப்போதும் நம்ம எல்லோருமே பேர்ந்து கொண்டிருக்கிறார். எங்கள் தலைவர் பேச்சாளர் நாயகத்தில் நன்றியாக இருக்கிற தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரர் ராஜன் அவர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்பாளர்களே வாய்ப்பு கொடுக்கிறேன். இந்த கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளே, ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வரவேற்று முதல் முறையாக தலைமை கழக பேச்சாளர் காலில் ஹுசைன் அவர்கள் உரையாற்றுவார்கள். Alhamdulillah alladhi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்தியாவிலே வழிபாட்டு தலங்களை இந்திய அரசு பாதுகாக்க வேண்டும், அதற்கான இங்கே 1991 ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரி இந்த மாபெரும் கருத்தரங்கம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே 1947 இந்தியா விடுதலைக்கு பின்பு இங்க இருக்கக்கூடிய இங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய வழிபாட்டுக்காரர்கள் பல்வேறு வகைகளில் தாக்குதல் உண்டாக்கப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய நினைவு சின்னங்கள் இங்க அழிக்கப்பட்டன. இந்தியாவுடைய வரலாற்று பூமி என்று சொல்லக்கூடிய இந்த வரலாற்று பூமியிலே எங்கள் முன்னோர்கள் இங்கே ஆண்டவர்கள் அடையாள சின்னங்கள் எல்லாம் பாசிச பயங்கரவாதிகள் அதை ஒன்றொன்றாக அழித்துக் கொண்டே வருகிறார்கள். 1992 பாபர் மசூதி இடித்தார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவிலே 10,000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள்.
இந்தியா என்ற ஒரு நாடே நாங்கள் இந்த நாட்டை சமைத்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த சாலைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வடிவமைத்தவர் முஸ்லிம்கள். இன்றைக்கு வரையிலே நாங்கள் என்ன ராஜீவ் காந்தியை படுகொலை செய்தோமா? இந்திரா காந்தியை படுகொலை செய்தோமா? தேசத்தந்தை காந்தியை படுகொலை செய்தோமா? இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கோடிக்கணக்கில் வங்கியிலே வாங்கிவிட்டு நாடோடிகளாக நாடுகள் ஓடிவிட்டார்கள். அவர்களை போய் இந்த தேசத்திற்கு ஏதாவது ஒரு துரோகம் செய்திருக்கிறோமா? இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு, எங்களுடைய பெற்ற பிள்ளைகளை விட்டுவிட்டு, அந்நிய அரபு நாடுகளுடைய பாலைவன சுடுமணலே மாநாடு உழைத்து நாங்கள் சிந்துகின்ற வேலைக்குள்ளிகளை எல்லாம் இந்த நாட்டிற்கு அந்நிய செலவாளியாக மாற்றி இன்றைக்கு ராணுவத்திற்கு ஒதுக்கக்கூடிய 160% பணம் அந்நிய செலவாளி. எங்களுடைய வியர்வும், எங்களுடைய ரத்தமும், எங்களுடைய வியர்வும் இந்த நாட்டுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மண், எங்களுடைய தாய்மண், எங்களுடைய பூமி, எங்களுடைய முன்னோர்கள் இங்கே வாழ்ந்தார்கள். நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தான் கற்கிறோமே தவிர நாங்கள் ஆரியர்கள் போல் மத்தியர்கள் அல்ல. இந்த நாட்டில் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்? அவர்களை தோளிலே கொண்டு வர முடியாது, இடுப்பிலே தான் கட்ட வேண்டும். எங்களுடைய தாய்மார்கள் மாறாப்பு அணிய முடியாது, மாறாப்பு அணிய முடியாது. இரட்டை முறை நாய் போய் தட்டி பிடிக்கும், மாடு போய் தட்டி பிடிக்கும், நாங்க போய் தட்டி பிடிக்க முடியாது. இப்படி எல்லாம் வருணாசிரம கொள்கைகளை எங்களை அடக்கி இந்த நாட்டிலே அந்நியப்படுத்தப்பட்டோம். மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்டோம், சுயமரியாதை இல்லாமல் இருந்தோம். நாங்கள் இழப்பதற்கு நாட்டில் ஒன்றுமில்லை. ஒரு மார்க்கத்தை தழுவினோம், இஸ்லாமியம் என்ற மருந்து, அந்த மருந்தை ஏற்றுக்கொண்டோம். இப்ப மோடிகளுக்கு என்ன ரொம்ப பிரச்சனை வகையாகவே இந்த நாட்டில் சாதி வாரியாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார்களே, அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு நேரெதிராக இருக்கிறார்கள். இவர்கள் இந்துக்களாக இருந்தால்தான் சாதி வாரியாக அடிமைப்படுத்தப்பட முடியும். அவர்கள் அந்த ஒரு கொள்கை அடிப்படை, வர்ணாசிரம கொள்கை அடிப்படையில் தான் இந்த நாட்டிலே முஸ்லிம்களை ஒடுக்க வேண்டும். முக்கியமா 3 தேவை இருக்க இடம், நம்ம உடுக்க உடை, உண்ண உணவு. எப்படிப்பட்ட அயோக்கியர்கள்! முதல்ல என்ன செய்யலாம்? பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தான் போகிறான். இங்க உனக்கு இடம் இல்லைங்கிறான். என்ன செய்யறான்? நம்ம என்ன வந்து ட்ரெஸ் அணியணும்னு அவன் தீர்மானிக்கிறான். மேல முக்காடு போடாது, தலையில சேலை போடாதுங்கிறான். இது போல நீ நம்ம என்ன சாப்பிடணும் தீர்மானிக்கிறோம். ஏன்னா உணவு பிரச்சனையில மாட்டுக்கறியே இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடிச்சு கொள்றாங்களே, நம்ம எந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம தீர்மானிக்க வேண்டிய சூழல் வர்றோம். இந்த பாஜக அரசு என்ன செய்யுதுன்னா, இந்த நாட்டில் முஸ்லிம்கள் நம்ம எப்படி பொறுமையாக இந்த நாட்டினுடைய விளையாட்டுக்கு உட்பட்டு இந்த தேசத்தை நேசிக்கின்ற காரணத்தினால் மக்களை திரட்டுகின்றோம், எங்களுடைய பாதிப்பை சொல்லுகின்றோம். இப்படி எல்லாம் நான் பாதிக்கப்படுகிற ஒட்டுமொத்த சமுதாயத்தை திரண்டு வா. ஏன்னா இன்னைக்கு எனக்கு, நாளைக்கு உனக்கு, இதை கூட சொல்ல முடியாத சூழலை உருவாக்குகிறார்கள். ஏதாவது ஒரு கருத்து சுதந்திரத்தை ஒரு சொல்லிட்டோம் சொன்னா உடனே நம்ம மேல வழக்க போடணும், நம்ம போட்டு கலையணும், மன உளைச்சல் ஆகணும், அதோட ஒதுங்கி ஓடிடணும். நாமெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கும் போது ஒரு முடிவோடு தான் ஏற்றுக்கிட்டோம். கபர்ஸ்தான் நம்ம எப்போ போக ரெடியா இருப்போம். கபர்ஸ்தான் வந்து நமக்கு பெரிய விஷயம் இல்லை. நம்ம எல்லாம் மறுமையை நோக்கிய பயணத்தில் எந்த நிமிஷமானாலும் சரி, அல்லாஹ் நம்மளை அழைத்தார் என்று சொன்னால் உடனடியாக பறந்துடுவோம். அதற்கு முன்னால் இவர்களை கலையெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் பாபர் மசூதியில் என்ன, இந்த நாட்டுடைய வழிபாட்டு உரிமை என்ன, இந்த தேசத்தில் எப்படி நடத்தப்பட்டோம், இப்ப எப்படி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், இவைகள் எல்லாம் இந்த தேச மக்களுக்கு, நாட்டுடைய மக்களுக்கு, நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு நாம் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனுடைய முதல் தொடர்ச்சியாகத்தான் இந்த கருத்தரங்கம். எனக்கு பின்னால் அருமையான இங்கே சிறப்பாக வருகின்றார்கள் சகோதரர்கள் எல்லாம், அவர்களுக்கு வாய்ப்பளித்து விட்டு அதை இந்திய அரசு 1991 போடப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்ற கோரிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். வாகித்தவனார்
வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர அமைப்பை சார்ந்த மதுரை இஸ்லாமிய சேவை சங்கம் ஏகே சாகுபடி அவர்கள் உரையாற்றுவார்கள். புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. அவருடைய சாந்தியும் சமாதானமும் உலக தூதர் உண்மை தலைவர் மனித உலகத்தின் வழிகாட்டி மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இப்பூமி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக பல இன்னல்களை ஏற்று இறுதியிலே தங்களுடைய இன்னுரில் இணைந்த சத்திய சகாபாக்கள் குறிப்பாக நடந்துவிட்ட ஒரு வரலாற்று பிழையை சரி செய்வதற்காகவும் இனிமேல் இதுபோல தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக கருத்தரங்கம் வாயிலாக இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இன்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் தோழர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரியும் இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தவனாக சில வரலாற்று செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கருத்தரங்கம் என்பது கடந்த ஆண்டே நடத்தப்பட வேண்டியது. சில காரணங்களால் அது தடைபட்டது. இந்த கருத்தரங்கம் காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் பாபர் மசூதியை பாசிஸ்டுகள் கைப்பற்றிய பின்பு அவர்கள் வைத்த கோஷம் ஒன்று, பாபர் மசூதி அமராகே காசி மதுரா பாக்கியே. பாபர் மசூதி நம்மிடத்தில் வந்துவிட்டது, காசியும் மதுராவும் பாக்கி இருக்கிறது என்று சொன்னார். காசியிலே பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் இருக்கிறது, அதை ஒன்றாலும் பள்ளிவாசல் இருக்கிறது. மதுராவிலே கிருஷ்ணன் கோயில் இருக்கிறது, அதை ஒன்றுமே பள்ளிவாசல் இருக்கிறது. அப்போ அந்த வழிபாட்டு தலங்களையும் கைப்பற்ற வேண்டும், இடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு உதாரணமாக காசியிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள். நல்லா கேட்கணும். இந்த நம்ம பேசக்கூடிய இந்த ஷேக் மஹால் எனக்கு சொந்தம் என்று நான் வாதிட்டால் குறைஞ்சபட்சம் 10 ரிக்கார்டாவது கொடுக்கணும் நீதிமன்றத்தில். இந்த வழக்கறிஞர் நாகேந்திரன் நல்லா தெரியும். குறைஞ்சபட்சம் 10 ரிக்கார்டு கூட நீதிமன்றத்தில் கொடுக்கவில்லை என்றால் நான் போற பெட்டிஷனை மூச்சிட்டு வந்துடும், தூக்கி வீசிக்கலாம். எப்படி நீங்க உரிமை கொண்டாடுறீங்க? ஆனால் அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தம் கொண்டாட எந்த ஆவணமும் கிடையாது. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் அந்த வழக்கை இப்போது எடுத்திருக்கிறது. நீதிமன்ற வழக்கு எடுத்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு தெரியும். ஏன்னா என்னுடைய மக்கள் 49 பள்ளிவாசல் கூட்டப்பட்டு 87 வழிபாட்டுக்காக திறக்கப்பட்டு 92 இடிக்கப்பட்டு 2019 இறுதி தீர்ப்பு வரும் வரை இந்த நீதிமன்றத்தை தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். நீதிமன்றம் கடைசியாக என்ன வாசித்தது? ஒட்டுமொத்த இடமும் பாபர் மசூதி இடமும் வழக்கு போட்டவருக்கு சொந்தம். நம் கண் முன்னாடியே நம் வாழ்ந்த காலத்திலே நம்மளுடைய பள்ளிவாசல் இழுத்து மூடப்பட்டது, பிறருடைய மத வழிபாட்டுக்காக அது திறக்கப்பட்டது, நம் கண் முன்னாடியே இடிக்கப்பட்டது, நம் கண் முன்னாடியே நீதிமன்றத்தின் தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. எல்லாம் நம்ம முன்னாடி நடந்துச்சு. அந்த பாபர் மசூதிக்காக போராடும் போது தாடி கூட கருப்பா இருந்துச்சு. கருந்தாடி தொட்டு நிறைய தாடி வரை நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். 30 ஆண்டு கால 2வது போராட்டம்.
இன்னைக்கு ஒரு புக்கை படிக்கும் போது அண்ணனுடைய அண்ணன் ஹைதர் அவருடைய அந்த பழைய போட்டோ பார்த்தேன். 1998 பாபர் மசூதியை மீட்பதற்காக கவர்னர் மாளிகையை முற்றுகையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கையை தூக்கி நிற்கிறாங்க. அப்பையும் போராடினார், இப்பையும் போராடினார், எப்போதும் போராட வேண்டும். அதுதான் ஒரு போராடுடைய குணமாக இருக்க வேண்டும். நாங்களாவது மறுதாணி தெரிவிக்கிறோம், அண்ணன் அப்படியே இருக்காங்க. ஏன் இதை சொல்லுவேன் என்றால் நம்ம உபத்துள்ள பெரிய குறைபாடுகள் இருக்கு. பாபர் மசூதி விஷயத்தை நீதிமன்றம் பார்த்துக் கொள்ளும், அது ஒரு பொறுப்பு. பாபர் மசூதி விஷயத்தை இறைவன் பார்த்துக் கொள்வான், அது ஒரு பொறுப்பு. பாபர் மசூதி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். யார் முடியாது என்று சொன்னது? பாபர் மசூதி விஷயம் முடியவில்லை. பாபர் மசூதி விஷயம் உச்ச நீதிமன்றம் பொறுத்தவரை, பாசிஸ்டுகளை பொறுத்தவரை முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அன்றுதான் அதை கமா போட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். 70 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்புதான் ஒரு அசத்தியவாதிகள், ஒரு ஆக்கிரமிப்பாளர்கள் பாபர் மசூதியை கைப்பற்றினார்கள். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளர், நியாயத்துக்காக போராடக்கூடியவன் என்ன செய்யணும்? 25 வருஷத்துல எப்படி நம்ம கலைச்சு போயிடுறது? எப்படி போக முடியும்? நம்மளுடைய சொந்த வீடாக இருந்தால், நம்மளுடைய சொந்த இடமாக இருந்தால் வசியத்து வாரிசுகளுக்கு எழுதி வைக்கணும். இறந்து போறான், இடத்த விட்டாத முடிச்சா இடம் கூட அடுத்தவங்க போயிடக்கூடாது அப்படி சொல்லும் போது ஒரு இட இல்லம். பிச்சை எடுக்கிறதுக்கும் வழிபறி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, இருக்கா இல்லையா? பிச்சை இட்டால் அவங்க எல்லாருமே மதிப்பாங்க, வழிபறி பண்ணா அவங்க எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க. வரலாறு மாற்றி எழுதப்படும் அன்பு மக்களே, அவன் ராமன் என்றவன் அவதாரமாக இருக்கட்டும் அல்லது அயோத்தியான அரசனாக இருக்கட்டும், அவன் யாராக இருந்தாலும் சரி, ராமனுக்கு முகலாய மன்னர் பாபர் போட்ட பிச்சை என்பதுதான் வரலாறு எழுதப்படும் என்பதை நான் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டது. அதை விட முக்கியமான ஒன்று, பாபர் மசூதி இடிப்புக்காக இந்த இந்தியாவில் இன்று வரை ஒரு கோயில் கூட இடிக்கப்படவில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, எங்களுக்கு தெரியும் இந்துக்கள் யார், இந்துத்துவவாதி யார் என்று எங்களுக்கு தெரியும். இந்துக்கள் வேறு, இந்துத்துவவாதிய வேறு. இந்துக்கள் என்ற ஒரு மாமன்களாக, மச்சான்களாக, தோழர்களாக என்ற ஒரு படை கொண்டிருப்பது இன்று வரை தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, அக்கம்பக்கத்து வீட்டார்களாக. ஆனால் இந்துத்துவவாதிகள் என்பவர்கள் எங்களை எதிர்களை டிக்ளேஷன் பண்ண, நாங்கள் அவனை எதிரி என்று சொல்லவில்லை, அவர் தான் எங்களை எதிரி என்று டிக்ளேஷன் பண்ணி RSS என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலியமாக மத கலவரங்களை ஏற்படுத்தி பல மக்களை கொண்டு கொடுத்து இன்று ஆட்சியை கைப்பற்றி இன்னைக்கு 342 சீட்டு பிஜேபி உட்கார்ந்து இருக்குன்னா, அந்த சீட்டு உட்கார்றதுக்கு காரணம் இஸ்லாமியுடைய பின்னங்கள் ரத்தங்கள் என்பதை என் மக்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அது சாதாரண கடந்து போயிட முடியாது. 2014 272 சீட்டு ஜெயிச்சா, 2019 340 ஜெயிச்சாங்கன்னா குளறுபடி பண்றது வேற. எங்களுடைய ரத்தங்களும் பிணங்களும் இந்த நாட்டில் எல்லாமே துரோகம் பண்ணுச்சு. நீதிமன்றம் துரோகம் பண்ணுச்சு, அதிகாரத்தில் துரோகம் செய்தார்கள், நீதித்துறை துரோகம் செய்தது, எல்லாரும் துரோகம் செய்தார்கள், பத்திரிகையும் துரோகம் செய்தது. இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், நல்லுள்ளம் கொண்டவர்கள், மாற்று சமூகத்தில் இருந்தால் நம்மளோடு தோழர்கள் இன்று வரை இது இஸ்லாமியர்களுக்கு அளிக்கப்பட்ட அநீதி என்று இன்று வரை நம்ம போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாம சொல்றோம், அரசாங்கத்தை நம்பக்கூடாது, நம்மளுடைய விஷயத்தை நாமே என்ன செய்ய வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி. ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கவாதிகளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும், ஒவ்வொரு நல்ல மனிதனுக்கும், ஒவ்வொரு போராளிகளுக்கும் ஒரு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கடமை இருக்கின்றது. இது போன்ற கருத்தரங்கள், இது போன்ற ஆர்ப்பாட்டம், இது போன்ற ஊர்வலம், இது போன்ற மக்கள் கூடுதல், இதுதான் விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அது குறிப்பாக இந்தியாவில் எந்த மூலையும் நடந்தது கிடையாது. எதிரி 70 ஆண்டுகள் போராடினார். அதையும் தாண்டி வரலாற்றை வாசித்தால் இந்திய விடுதலை போர் உத்தரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது, முஸ்லிம்கள் இந்துக்கள் போராடி கொண்டிருக்கும் போது உளவியல் ரீதியாக அவர்களை பிரிக்கப்பட்டதற்காக பாபர் மசூதி விஷயத்தை 1850 எடுத்தார்கள். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு 70 ஆண்டு காலம், எதிரிகள் 70 ஆண்டு காலம், ஒரு அநியாயக்காரன், ஒரு ஆக்கிரமிப்பாளர், இந்த மண்ணுக்கே சொந்தம் இல்லாமல் வந்தேறி நாடோடி கைவர் போலன் கணவாய் வழியாக 6 மாதங்களை ஒட்டி கொண்டு வந்த அயோக்கியன், ஒரு அனாதை, அவன் நம்மளை அடைக்கையாளர் என்பதை ஒரு காலம் அனுமதிக்கவே முடியாது. இது போன்ற கருத்தரங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தான் நாம் மக்களை ஒன்று சேர்க்கும். நாம் அந்த விழிப்போடு இருக்க வேண்டும்.
இந்த கருத்தரங்கு மூலமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி பாபர் மசூதியை மீட்பது ஒரு புறம் இருக்கட்டும். உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஒன்றும் வானத்திலிருந்து இறங்கியதல்ல. நம்ம அந்த ஆலோசனையே சொன்னோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. ஜல்லிக்கட்டு நடக்கலையா? இதே உச்சநீதிமன்றம் தான் ஜல்லிக்கட்டு நடந்தது. மக்கள் சக்தி போராடினார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மாற்றி அளிக்கப்பட்டுச்சு இல்லையா இல்லையா? இதே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பாசிஸ்டுகள் மதிக்கவில்லை. பாபர் மசூதி ஒரு செங்கலுக்கு கூட சேதாரம் வரக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு. ஆனால் அதை பாசிஸ்டுகள் தங்களுடைய கால் செருப்புக்கு சமமாக நினைத்து மசூதி இருக்கிறார். ஆகவே அன்பு சொந்தங்களே, நாம் இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக கூடியிருப்பது பாபர் மசூதியை மீட்பது ஒரு புறம். பாபர் மசூதிக்கு போல் நடந்தது போல் காசியில் இருக்கிற கோயிலோ மதுராவில் இருக்கிற கோயிலோ நம் நாட்டில் இருக்கிற எந்த கோயில்களுக்கும் வந்துவிடக் கூடாது. அப்ப இது போன்ற கருத்தரங்கின் மூலமாகத்தான் நாம் அதை மக்களுக்கு மத்திய தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. ஒவ்வொரு ஆளுநருக்கும் பாபர் மசூதி குறித்து நிலை இருக்கும். எங்களுடைய அரசியல் ஆசான் நல்லா இந்த பாலிபாபா அவர்களிடம் பாபர் மசூதி குறித்து கேட்கிறார்கள். பாபர் மசூதி குறித்த நிலைப்பாடு என்ன? அங்கு இருவதால் பாபர் மசூதி அங்கு எப்போது கட்டி ராமர் கோயில் கட்டினாலும் நான் தகர் தெரியும் என்கிறார். அவருடைய நிலைப்பாடு நாங்கள் வாரிசு செய்வார்கள் என்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். இந்தியாவில் இஸ்லாமிற்கு ஒவ்வொரு நிலைப்பாடுகள் இருக்கும். ஒவ்வொரு இருக்கிற நிலைப்பாடுகளுக்கு முடிவுகள் என்று யாரும் நினைக்க முடியாது. ஆகவே அன்று சொன்ன புரட்சியாளர் சேருவாரா கூறியது போல ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக என் தோளிலே இருக்கக்கூடிய துப்பாக்கி குண்டுகள் சீறிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை நான் இறந்துவிட்டால் என் பின்னால் வரக்கூடிய தோழர் அந்த துப்பாக்கியை எடுத்துக் கொள்வானே தவிர துப்பாக்கி குண்டுகள் சீறுவதை எவனாலும் தடுத்துக் கொண்டே இருக்கிறான். அந்த புரட்சியாளரை மேலும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உதவி செய்கிறேன். நன்றி. இஸ்லாமிய செய்தி சங்கம் அடுத்து அண்ணா திராவிடர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் உரையாற்றுவார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடிய மரியாதைக்குரிய தாவூத் அனீஸ் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்கக்கூடிய சிக்கந்தர் அவர்களே, அக்பர் அவர்களே, அயூப் கான் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய பகதீன் அலி அவர்களே, எனக்கு பின்னாலே நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்து என்ற வரையில் இருக்கக்கூடிய ஐக்கிய முன்னணியுடைய தலைவர் மரியாதைக்குரிய கைதரடி அவர்களே, நம்முடைய சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் மதச்சார்பின்மையை கட்டி காத்து வருகின்ற தலைவர்களில் முக்கியமானதாக திகழ்கின்ற போற்றுதலுக்குரிய முத்தரசன் அவர்களே, சிபிஐ கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் கனகராஜ் அவர்களே, தமிழக மக்களுடைய தலைவர் என்ற கீதா பாண்டியன் அவர்களே, தமிழ் ஆற்றமிகு தலைவர் என் அறிவியல் அவர்களே, நம்முடைய விமானம் மாவட்ட செயலாளர் செயல் தளபதி மணியமுதன் அவர்களே, ஜாயகிருஷ்ணன் அவர்களே, சாகுலமீன் அவர்களே, நன்றியுரை கையெழுத்தக்கூடிய தாஜின் அவர்களே, திரளாக தெரிவிக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரிகளே, என்னோடு வருகின்றக்கூடிய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய சிறுபான்மை குழு மாநில செயலாளர் அம்ஜான் அவர்களே, மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் மாரியப்பன் அவர்களே,
தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சசிகுமார் அவர்களே, மதுரை மேற்குடைய செயலாளர் பேச்சுக்கு அவர்களே, ஐடி சேக் அவர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நம்முடைய சகோதரர்கள் சரியான கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கருத்தரங்கத்துக்கு முன்பாக நம்முடைய ஹைதர் அலி அவர்கள் ஒரு சிறப்பான பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார்கள். இங்கே தலைப்பு 1997 சட்டத்தை வலியுறுத்தி என்கிற தலைப்பில் இந்த கருத்து சிறப்பாக ஏற்பாடு செய்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய 8ஆம் கால மோடி ஆட்சி இந்த ஒரு சட்டத்தை மட்டும் வலியுறுத்துவதற்கான கருத்து. இந்த 8ஆண்டு கால ஆட்சி என்பது சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு, பாட்டாளி வர்க்கத்திற்கு, தொழிலாளி வர்க்கத்திற்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, வடமொழி மக்களுக்கு, ஏன் மனித வர்க்கத்திற்கு எதிரான பாசிச ஆட்சி தான் மோடி ஆட்சி. அதனால ஒரு சட்டம் இல்லை. அவங்க ஆட்சிக்கு வந்ததனால் முதல் அவருடைய அஜெண்டாவை, பாஜகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுகின்ற வேலையை படிப்படியாக இருக்காங்க. முதல் கட்டம், இரண்டாம் நீங்க காஷ்மீர் மாநிலம், அந்த மாநிலத்தை நமக்கு தேவையான மாநிலம், இந்திய ஒன்றியத்திற்கு காஷ்மீர் மாநிலம் ஒரு பாதுகாப்பான மாநிலம் என்று கருதினால் சுதந்திரத்திற்கு முன்பாக அந்த மாநிலத்தை தலைவர்கள், சுதந்திர போராடிய நேரு போன்ற தலைவர்கள் அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே சிறப்பு பிரிவு 370 கொடுத்து அந்த மாநிலத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், நாட்டின் பாதுகாப்பு கருவி என்ற அடிப்படையில் வச்சிருக்கிறார். இந்திய சுதந்திர இந்தியாவுடைய காரணம் சொன்னால் மாநிலங்கள், யூனியன்கள் மாநிலமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் மோடி ஆட்சியிலே 2014 முன்பாக ஒரு மாநிலத்தை 3 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கிறார். அன்னைக்கு எழுச்சி ஏற்பட்டு இந்தியா மூலம் சிறுபான்மை மக்கள் வந்துக்கிறார். அது மட்டும் இல்ல, சிறப்பு பிரிவு 370 ரத்து செஞ்சார். அன்னைக்கு ஜனநாயக போராட்டம் இந்தியாவில். அது மட்டும் இல்ல, 1992 டிசம்பர் 6 நீங்க இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாஜக இந்த தீவிரவாதத்துக்கு அடித்தளமிட்டது யார்? 1992 டிசம்பர் 6 இந்தியா, 6 இந்தியா இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்ற. இந்து தீவிரவாதம் உருவாக்குவதும் டிசம்பர் 1992 முன்னாடி தான். 2 தீவிரவாதிகளையும் உருவாக்கிய கொடுங்கோலர்கள், பாசிஸ்டுகள், நாசிஸ்டுகள் இந்த மோடி கூட்டம் இல்லையா? ஹிஜாப் அணியக்கூடாது, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, சிஏ சட்டம், இப்படி தொடர்ந்து ஒரு சமூகத்தை அடக்குமுறையால் சுதந்திரத்துக்காக போராடிய சமுதாயத்தை நம்மோடு இங்க சொன்னாங்க, நாங்கள் நீங்க நாங்கள் இல்ல, நாம் அனைவரும் ஒன்று, நாம் அனைவரும் இந்த தேசம், இந்த ஒன்றியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உறுதியாக இருக்கிறோம். இந்த தேசம் பல்வேறு குழுக்கள், பல்வேறு தேச இனங்கள், பல்வேறு மொழிகள் கொண்ட ஒரு உபகண்டம். ஒன்றியம் சொல்றது ஏற்றுக்கிற மகிழ்ச்சி. ஆனா இங்கே பாஜகவுடைய திட்டம் நாம் சரியான நெருக்கடியான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவின் 2வது சுதந்திர போர் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. என்னை போன்று உணர்கிறோம். காரணம், அரசியலமைப்பு சட்டத்திற்கும் பாதுகாக்க போதல். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கருதுகிறோம். அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்க்கிறது.
நம்முடைய இந்திய கம்யூனிஸ்டாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாலும் சரி, யாராக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ராஜீவ் காந்தி கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்ட அப்பாவிகளை விடுதலை செய்த போன்று அப்பாவி இஸ்லாமியர்களை சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதில் எங்கள் கோரிக்கை இருக்கிறது. அது மாறுபட்ட கருத்தல்ல. ஆனால் கிராம மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய திமுக அரசு பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்படுவதை நான் கண்கூடாக உணர்கிறேன். பல்வேறு முறை தாக்குதல்கள் இந்த அரசுக்கு இருக்கிறது. இஸ்லாமியர்களை பாதுகாப்போம் என்று சொன்னாலே பல்வேறு நெருக்கடி. மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது. கவர்னரை கையில் வைத்துக் கொண்டு பாஜக தலைமையகம் தீண்டல் அலுவலகத்தில் அலுவலகம் அண்ணாமலை உட்கார்ந்துருக்காரு. கிண்டியில் உட்கார்ந்துட்டு நம்ம வரிப்பணத்தில் உட்கார்ந்து மக்களுக்காக தீட்டப்பட்ட 21 மசோதாக்களை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு ஆன்லைன் சூதாட்டத்தில் இறந்துட்டு இருக்காங்க. பெண்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட டைவர்ஸ் இல்லாம இறக்கம் இல்லாம ஒரு ஆளுநருக்கு பாஜக ஆட்சியை அறிவிக்கப்படாத ஆட்சி இந்தியாவுக்கு பாஜக ஆளாத பிற மாநிலங்களில் அராஜகம் தலைவிட்டார்கள். இதற்கெல்லாம் ஜனநாயக ரீதியாக நாம் ஒன்றிணைய வேண்டும். ஜனநாயக சக்திகள் இடதுசாரிகள் விரோதி சிந்தனையாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், அம்பேத்கர் சிந்தனையாளர்கள், திராவிட இயக்க தமிழக சிந்தனையாளர்கள் இந்த நேரத்திலே ஒன்றிணைய வேண்டிய காலகட்டம். 1991 சட்டப்படி மட்டுமல்ல, இந்த இந்திய ஒன்றியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். பாட்டாளி வர்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். மசூதிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். தேவாலயங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். 2024 பாஜக வீழ்த்தப்பட வேண்டும், வீழ்த்தப்பட வேண்டும். அது ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் இந்த மேற்கொண்டு பொருள் இயக்கமோ திராவிட இயக்கமோ விட்டு கொடுத்தவங்க தமிழ்நாட்டில் எங்களை எல்லாம் தாண்டித்தான் இஸ்லாமிற்கு வர முடியும். அந்த அளவுக்கு இருக்கிறோம். அதனால நீங்க பார்க்கிறாங்க ஆர்எஸ்எஸ் கார பிஜேபி காரோட அவங்க வெறுப்பா பேசுவாங்க. நான் கூட சொல்றேன், யாராவது இந்து மக்கள் ஒரு இதில் இருக்காங்க, நீ மதுரை சின்ன குழந்தை இருக்கு, சின்ன உடம்பு இல்லை, நேரம் தெற்குவாசம் போய் பாருங்க, வழிவாசி கொடுக்குறாங்க. நான் இந்துஸ் வராங்க, நான் ஏற்பாடு மக்களுக்கு அந்த பாஜக நினைக்கக்கூடிய வித்தியாசத்தை வேறுபாடு மக்கள் உணரவில்லை. இந்துத்துவா என்கின்ற இந்த ஆர்எஸ்எஸ் சக்திகள் தமிழகத்தில் எப்படியாவது காவலும் நினைக்கிறாங்க. அதற்கு அனுமதிக்க கூடாது. 2024 பாஜக மீண்டும் வந்தால் மிகப்பெரிய ஆபத்தை இந்திய ஒன்றியம் சந்திக்க நேரிடும். ஆகவே அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடையே இருக்கக்கூடிய சில கருத்து உருவாடுகளை மறைந்து 2024 பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவோம், மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம், தோற்கடிப்போம் உறுதிமொழி ஏற்படும் கேட்டு வாய்ப்பு சொல்ல வேண்டும். அனைக்கக்கூடிய மனித குலத்தின் எதிரியாக மோடியை சித்தரித்து காட்டிய தமிழர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக திராவிட விடுதலை கழகம் இயக்கத்தின் மாமா மணியன் அவர்கள் மதுரை மாவட்ட செயலாளர்களுடன் வழிபாட்டு தகவல் பாதுகாப்பு இயக்கம் 1991 நடைமுறைப்படுத்த போய் ஐக்கிய நடத்துகின்ற கருத்தரங்கிலே வரவேற்புடைய தோழன் பல்வேறு இந்த கருத்தரங்கிற்கு தலைமையாக தாவர்களே முன்னிலையில் செங்கத்தவர்களே பாட்டையவர்களே கருத்துரை ஆற்றுகின்ற
ஐக்கிய முஸ்லீம் நிறுவனத்தின் தலைவர் தோழர் ஹைதர் அவர்களே, சிபிஐ மாநில தோழர் முத்தரசன் அவர்களே, சிபிஎம் மாநில செயற்குழு தோழர் கனகராஜன் அவர்களே, தமிழ் தேச மக்கள் முன்னணி தலைவர் தோழர் மீரா பாண்டியன் அவர்களே, தமிழ் புலி கட்சியின் தலைவர் தோழர் நாகேந்திரன் அவர்களே, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்தின் பொதுச் செயலாளர் பசுமன் பாண்டியன் அவர்களே, தோழர் இமாம் ஹுசைன் அவர்களே, தோழர் சாகுபதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவிக்கிறேன். ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இந்த கருத்தரங்கை கடந்த ஆண்டு இதே நாளில் நடத்திருந்தார்கள். அப்போது இந்த கருத்தரங்கம் நடைபெற முடியாமல் தோழர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்போதும் நாங்கள் கலந்து கொள்வதாக இருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக மதுரை மாவட்டத்திலும் சரி, எங்களுடைய பகுதியில் வேலூர் தொடர்ந்து நாங்கள் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்து மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மேலூர் பகுதியில் துப்பைப்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்தில் சரியான ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னால் ஒரு எதிர்பாராத ஒரு சின்ன சம்பவம், ஒரு காதல் சம்பவம். அதில் திட்டமிட்டு இஸ்லாமியர்களுக்கும் இந்து மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மத மோதலை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் பகுதியை சார்ந்த அல்லது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பாஜக இந்துத்துவம் ஒன்று கூடி மிகப்பெரிய சதி திட்டத்தை நீட்டினார்கள். அதை மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றங்களும் உடன் திராவிட விடுதலை கழகம் நின்று அந்த சதியை முறியடித்து இங்கே நாங்கள் அனைவரும் ஒன்றாக நிற்கிறோம், இஸ்லாமியர்களுக்கு அரணாக நிற்கிறோம் என்ற ஒரு செய்தி அந்த பாஜகவிற்கு அறைகூறாகும். இப்படி தொடர்ந்து மதுரையிலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாஜகவினர் இந்துத்துவர்கள் எடுக்கின்ற அனைத்து கோர சம்பவங்களையும் நாங்கள் அனைவரும் கரம் கோர்த்து எதிர்கொண்டு வருகின்றோம். டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நினைவினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை மிக கடுமையாக சாடினார். இந்த மதம் மனிதனை மனிதனாக மதிக்காத மதம், சக மனிதர்களுக்கு பிளவை ஏற்படுத்துகிற மதம். நான் இந்த மதத்தில் வாழவே மாட்டேன், ஒருபோதும் இந்த மதத்தில் இந்துவாக சாகவே மாட்டேன் என்று சவுக்கடி இந்த சனாதன பார்ப்பன மதத்திற்கு கொடுத்தவர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாத இந்த பார்ப்பன சனாதன கும்பல், புரட்சியாளர் அம்பேத்கரின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத இந்த சனாதன பார்ப்பன கும்பல் திட்டமிட்டு டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்து பாபர் மசூதியை இடித்தது. அன்று தொடங்கி இன்று வரை டிசம்பர் 6 அன்று பல்வேறு அமைப்புகள் ஜனநாயக ரீதியாக கருத்தரங்கள் வாயிலாக, பொதுக்கூட்டங்கள் வாயிலாக, ஆர்ப்பாட்டங்கள் வாயிலாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு சமூகம் தன்னுடைய வழிபாட்டு தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து வாழெடுத்து சண்டை செய்யல, போரிடல, எதிர்த்து தாக்குதல் நடத்தல. ஆனால் மக்களை ஜனநாயகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாமியர்களும் உள்ள ஒரு பெருந்தன்மை, மனிதத்தன்மை என்று நான் பார்க்கிறேன். இந்த தலைப்போட தோழர்கள் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கிறோம். வழிபாட்டு தலங்களை யாரிடமிருந்து பாதுகாக்கிறது? எந்த ஒரு இஸ்லாமியரும் எந்த ஒரு இந்து கோவிலையும் தாக்கல் நடத்தி நம்ம பார்த்தோம். எந்த ஒரு இஸ்லாமியரும் எந்த ஒரு கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீதும் தாக்கல் நடத்தி நம்ம யாரும் பார்த்ததில்லை. எந்த ஒரு கிறிஸ்தவரும் இந்து கோவில்கள் மீதும் மசூதி மீதும் தாக்கல் நடத்தி பார்த்ததில்லை. எங்களை போன்ற கடவுள் மறுப்பாளர்கள் கூட, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய எங்களை போன்றவர்கள் கூட, பெரியார் தொண்டர்கள் கூட இதுவரைக்கும் எந்த கோவிலையும், எந்த பள்ளிவாசலையும், எந்த தேவாலயங்களிலும் தாக்கல் நடத்தவில்லை. பெரியார் ஒரே ஒரு முறை பிள்ளையாரை போராட்டம் அறிவித்தார். அதுவும் சொந்த காசுல வாங்கி அவர் வீட்டில் வச்சார். அப்ப நாம யாருமே இந்த வழிபாட்டு தலங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, வழிபாட்டு தலங்களை உடைக்கிறவங்க இல்லை, இடிக்கிறவங்க இல்லை. அப்ப இதை யார் செய்கிறாங்க? இந்த இந்துத்துவம் செய்யறாங்க. தன்னை இந்து என்று நம்முடைய மக்களை நம்ப வைத்துக் கொண்டு அந்த இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் மீது ஒரு மோசமான கருத்தை திணித்து, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எதிரானவர்கள் என்ற ஒரு மோசமான கருத்தை திணித்து, அதன் மூலம் இங்கே ஒரு மோசமான, மிக மோசமான கட்டமைப்பை அமைக்க
நம்ம இங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு முறையும் நம்ம எதிர்பார்ப்போம். இங்க இந்த வழிபாட்டு தாக்குதல் என்பது கூட முதல்ல நம்ம யாருக்கு பார்த்தாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவா கும்பல் வந்து இந்து கோவிலை காப்பாற்றணும். இப்ப கூட சமீபத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் திருவாச்சூர் என்கிற ஒரு கோவில், மதுரகாளியம்மன் கோவில், திருவாச்சூர் பக்கத்தில் மதுரகாளியம்மன் கோவில், அந்த கோவில் சொல்லி ஒரு 40 லட்சம் ரூபாய் ஆன்லைன்ல வசூல் செய்தார் ஒரு நபர். அவர் ஒரு பார்ப்பனர், இளைய பார்ப்பனர் என்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு. அவர் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல வசூல் செய்தாரு. எதற்காக வசூல் செய்தார்னா, அந்த மதுரகாளியம்மன் கோவில் தாக்கப்பட்டது, அந்த கோவிலை தாக்கியது, அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை சேதப்படுத்தியவர் கிறிஸ்தவர்கள் என்று பொய்யான ஒரு பிரச்சாரத்தை செஞ்சு 40 லட்சம் ரூபாய் வசூல் பண்றாரு. கடைசியில் அங்கே நம்முடைய தோழர்கள் போய் தேடி பார்க்கும்போது அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை. எந்த கிறிஸ்தவரும் எந்த கிறிஸ்தவ மிஷனரிகளும் அங்கே போய் இருக்கக்கூடிய மதுரகாளியம்மன் கோயில்களோ அந்த சிலைகளிலோ தாக்குதல் நடத்தவே இல்லை. அப்ப யார் தாக்குதல் நடத்தியது? அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனர். அந்த பார்ப்பனர் தான் இங்கே இந்த சிறுதைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிலைகளை உடைச்சிருக்காரு. சிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது பார்ப்பனர். இந்த சிலைகளை கிறிஸ்தவர்கள் உடைத்து விட்டார்கள் என்று சொல்லி 40 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சது பார்ப்பனர். இதற்கு துணை நின்று பாஜகவும் அண்ணாமலை அவர் மீது இப்போ வழக்கு பதிவு செய்கிறது. அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல. அந்த பணத்தை எல்லாம் நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றேன். ஆனா பரப்பப்பட்ட அவதூறு கிறிஸ்தவர்கள் காரணம், இஸ்லாமியர்கள் காரணம் என்று பரப்பப்பட்ட அவதூறுக்கு என்ன பதில் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காகத்தான் அப்படி இந்த இந்துத்துவ கும்பல் செய்கின்ற அட்டூழியங்களை நம்முடைய மக்கள் புரிந்து கொண்டு அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தரங்க கூட அரியலூர்ல நந்தினி என்கிற ஒரு சிறுமி, பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒரு சிறுமி, தலித் சிறுமி, 17 பேர். அந்த சிறுமியை 5 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொண்டாங்க. அந்த சிறுமியை காதலித்தது இந்து முன்னணியை சேர்ந்த மாவட்ட தலைவர் மணிகண்டன் அவனுடைய பெயர். காதலித்து அந்த சிறுமி கர்ப்பமானாங்க. 2 மாத கர்ப்பிணி. அந்த பெண்ணை கட்டி வைத்து அந்த பெண்ணின் பிறப்பு உறுப்புக்குள் ஒரு கம்பியை விட்டு கீழே எடுத்து அந்த கருவை போட்டு எரிக்கிறான். இதை செய்தது இந்து முன்னணி சேர்ந்த நபர்கள். இது எங்க நடந்ததுன்னா, அரியலூரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் கரையில் இந்து முன்னணியை சேர்ந்தவன் ஒரு இந்து சிறுமியை இந்து கோவிலுக்கு அருகே வச்சு 5 பேர் சேர்ந்து ரேப் பண்றான், கரு எரிச்சு கொலைக்கிறான். அப்போ இங்க இந்து கோவிலுக்கு எதிராக, இந்து மக்களுக்கு எதிராக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலாற்று ரீதியாக நிறைய செய்திகளை சொல்லியிருந்தது. ஆசிபா இருக்கிற சிறுமி வன்முறைப்படுத்த நமக்கு எல்லாத்துக்கும் படிக்கிற சிறுமி, அந்த சிறுமியை வன்முறை யாரு? இதே இந்துத்துவ கும்பல் தான். அது எங்க வச்சது வன்முறை தான்? ஒரு கோவில் கருவறைக்கு, காளி கோவில் கருவறைக்கு வைத்து இவன் நான் தான் இந்துக்களுக்கு அத்தாரிட்டி, இந்துக்களே ஒன்று திரளுங்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த இந்து கோவில் கருவறைகளை வைத்து ஒரு சிறுமியை வன்முறை. அந்த குற்றவாளி வெளியே வரும்போது இங்க இருக்க இந்துத்துவ கும்பல்லாம் பட்டாசு வச்சு கொண்டாடா, இனிப்பு வழங்கலாம். இதுதான் இவர்கள் இந்துக்களுக்காக உழைக்கும் லட்சணம் என்பதை இங்கே இந்து என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற உழைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் சமூக மக்களும் தெரிஞ்சுக்கணும். 1921 பின்னால்தான் இவன் பட்டியலில் இருக்க மக்களே இந்துன்னு சொல்றான். அப்ப கூட இந்து மகாசபா வந்து ஒரு தீர்மானம் கேட்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்து மதத்தில் வந்துக்கலாம் பட்டியல் சமூகத்தில் இருக்க மக்கள், ஆனா பூணூல் அணியக்கூடாது, கோவிலுக்கும் கோவில் கருவறைக்கும் வரக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை இந்து மகாசபா ஏற்றாங்க. அப்படி சொல்லிதான் 1920 பிறகு, ஏன்னா நமக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்கும், அப்பதான் நம்ம இஸ்லாமியர்களை எதிர்க்க முடியும், நாம் பெரும்பான்மையாக காட்டிக் கொள்ள முடியும் அப்படின்னு தலித் மக்களை, இந்திய ஒன்றிய மொழியில் இருக்கக்கூடிய தலித் மக்களை அப்பதான் இந்துவாவே உருவாக்குறாங்க. இதையெல்லாம் நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய சில பேர், எல்லாருமே சில பேர் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய சில பேர், பணத்திற்கும் பதவிக்கும் விலை போகக்கூடிய சில பேர் இந்த பாஜகவுக்கும் இந்துத்துவ கும்பலுக்கும் அடிமையாக போயினர். இப்ப நாம் ஒரு புறம் சொல்லிக்கொண்டே வரோம். இவன் என்ன பண்றான்? வேலூர் இப்ராஹிம் என்கிற ஒரு நபரை இஸ்லாத்தில் ஒருவரை, சமீபத்தில் கூட ஒரு பெண், ஒரு ஆடியோல வந்துச்சு, டெய்ஸி என்கிற ஒரு பெண், கிறிஸ்தவ மருத்துவ, இவர்களை எல்லாம் நமக்கு எதிராக வேலூர் இப்ராஹிம் வைத்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களை இழிவுபடுத்தினார், விமர்சிக்கிறார். பாஜக தான் இஸ்லாமியர்களுக்கான கட்சி, பாஜகவும் இந்துத்துவ ஆட்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான கட்சி என்று நம்முடைய மக்களையே சிலரை நம்ப வைக்கிறோம். இந்த கிறிஸ்தவ மதத்தில் தேசிய ஒரு பெண் சமீபத்தில் ஆடியோ வந்துச்சு. அப்படி ஒரு அக்கா தம்பி நம்ம யாரும் பார்த்துக்க மாட்டோம். அப்படி
அப்படியான ஆடியோக்கள் வெளியிடுவது. இதுதான் இந்த பாஜக இந்துத்துவ அமைப்புகளின் யோகியதை. இவர்களின் முகத்திரையை நாம் கிழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்ந்து நம்முடைய மக்களையே நமக்கு எதிராக திசை திருப்புவார்கள் என்பதை கூறிக்கொண்டு, இங்கே ஒரு அணி தேவை. இந்த அணி இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், இந்த ஜனநாயகத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யாரெல்லாம் ஏற்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு அணியை கட்டமைக்க வேண்டும். அந்த அணி கட்டமைந்து தொடர்ந்து வேலை செய்தால்தான் நாம் இந்த இந்துத்துவ அமைப்புகளை வீழ்த்த வேண்டும். இந்த வழிபாட்டு தலங்களை நாம் பாதுகாக்க முடியும். வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு என்பதை விட வழிபாடு செய்கின்ற மக்களை முதலில் வந்து காப்பாற்ற வேண்டும் இந்த இந்துத்துவ அமைப்புகள். அதற்காக நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றங்கள் தொடர்ந்து உள்ளடங்குகின்ற அனைத்து இதுகளிலும் திராவிட விடுதலைகளும் பங்கேற்கும் வழிபாட்டு தலங்களையும் வழிபாடு செய்கின்ற மனிதனின் சேர்த்தை நாம் பாதுகாப்போம் என்று பெண்கள் பகுதிக்கு ஒரு அறிவு எங்களது குழந்தைகளை சத்தமின்றி அமைதியாக உருவாக்கியிருக்கின்றோம். தோழர் பாப்பா மணியம்மன் அவர்கள் நமக்கு முக்கியவரல்ல. ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோடு இரட்டை குழு துப்பாக்கியோடு செயல்படக்கூடிய தோழர் அவர்கள் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் மேலூரில் ஹிஜாப் அணிந்து சென்ற பெண்ணை ஓட்டு போட விடாமல் தடுத்ததற்காக அங்கு நம்மளுடன் இணைந்து எதிர்த்து வேலை செய்து அங்கே மேலூரில் கருத்தரங்கு நடத்தியவர். அடுத்தபடியாக தோழர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில தலைவர் உரையாற்றுவார்கள். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பு சட்டம் 1991 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மையப்படுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஷேக் தாவூத் அனீஸ் அவர்கள், இந்த நிகழ்வினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் சிக்கந்தர் அவர்கள், வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் அக்பர் அவர்கள், வடக்கு மாவட்ட பொருளாளர் அயூப் கான் என்கிற பாட்டையார் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கிற நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கிற பக்ருதீன் அலி அகமது கான் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரை ஆற்றி நடைபெற்றிருக்கக்கூடிய சாகுல் ஹமீத் அவர்களை, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் அன்பு சகோதரர் ஜாகிர் ஹுசேன் அவர்களை, எனக்கு முன்னால் உரை நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கக்கூடிய திராவிட விடுதலை கழகத்தினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மணியமுதன் அவர்களை, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் மசூம் பாண்டியன் அவர்களை, எனக்கு பின்னால் உரை நிறுத்த இருக்கிற தமிழ் தேச மக்கள் முன்னணியுடைய தலைவர் தோழர் மீதா பாண்டியன் அவர்களை, சிபிஐஎம் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களை, சிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் ஐயா முத்தரசன் அவர்களை, இறுதியாக நிறைவுரையாற்ற இருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்பு ஐயா ஹைதர் அலி அவர்களை, இங்கே இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில முன்னணி தலைவர்கள் சித்தார்த்தன் அவர்களை, சிறுத்தை செல்வன் அவர்களை, தம்பி சிதம்பரம் உள்ளிட்ட தமிழ் புலிகள் கட்சியுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களை, இங்கே திரளாக கூடியிருக்கிற இனமான தொப்புள் கொடி உறவுகளை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உருவாக்கி கொடுக்கிறேன்.
தோழர்களே, வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 துரிதமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு நாளெங்கிலும் கடவுள் உண்டு என்கிற கருத்துக்களை கொண்டவர்கள் இதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அல்லது இந்த மேடையில் கருப்பு சட்டை அணிந்த மணிபாபாவை மணியமுதன் அவர்களையும் கருப்பு சட்டைக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிற தமிழ் குடிகளையும் அழைத்து இந்த கருத்தரங்கில் பேச சொல்கிறார். இவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுபவர்கள், பெரியாரின் பேரன்கள் என்று சொல்லுபவர்கள், ஆனால் வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக இருக்கிற சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று உணரக்கூடிய இவர்கள் யார் என்கிற இயல்பான ஒரு சந்தேகம். கருப்பு சட்டைக்காரர்களை பொறுத்தவரை சாமி இல்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை மாத்திரம் பிரதானப்படுத்துகிறார். நாங்கள் சாமி கும்பிடக்கூடாது என்று சொல்லுபவர்கள் அல்ல, கும்பிடுகிறேன் சாமி என்று அழைக்கக்கூடிய நிலை இந்த மண்ணிலே வரக்கூடாது என்று போராடி கொண்டிருப்பவர்கள் தான் பெரியாரிஸ்டுகளும் அம்பேத்கரிஸ்டுகளும் இடதுசாரி சிந்தனையாளர்களுக்கும் இறை வழிபாட்டில் மாற்று கருத்து இருந்தாலும் கூட இறை வழிபாடு என்பது பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மண்ணில் மத சார்பின்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கடமை, எங்களுடைய அடிப்படை சிந்தனை. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மதுரையிலே நடத்தக்கூடிய முதல் நிகழ்ச்சி என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஐயா ஹைதர் அலி ஐயா அவர்களை பல மேடைகளிலே அவர் நிகழ்த்துகிற உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்று பல போராட்ட களங்களிலே அவருடைய துணிச்சலான உரைகளையும் துணிச்சலான செயல்பாடுகளையும் நேரடியாக நாங்கள் பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம். ஐயா ஹைதர் அலி அவர்கள் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நடத்தப்படுகிற முதல் கருத்தரங்கம் மதுரையில் நடைபெறுகிறது. இப்பொழுது நம் முன்னே இருக்கக்கூடிய கேள்வி, வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தை இஸ்லாமிய இயக்கம் கையில் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மசூதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மட்டும் அல்ல, கிறிஸ்தவ தேவாலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்து கோயில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பௌத்த மடாலயங்கள் உள்ளிட்ட எல்லா வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த சட்டம் 1991 ஆண்டு நரசிம்மராவ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவசரமாக தேவையை உணர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அப்படி என்று சொன்னால் இந்த சட்டம் யாரிடமிருந்து இந்த வழிபாட்டு தலத்தை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு அரசியலை நாம் கடந்து பார்க்க வேண்டிய தேவை. 1990-91 காலகட்டங்களில் அயோத்தியிலே பாபர் மசூதியை இடித்துவிட்டு மீண்டும் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து இந்தியா முழுவதும் கலவரங்களை உருவாக்கினார். மசூதிகள் இருக்கிற இடங்களெல்லாம் கோயில்கள் இருந்த இடங்கள், எனவே மசூதிகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட வேண்டும் என்று இந்தியா முழுவதும் முழக்கத்தை முன்வைத்து காவி பயங்கரவாதிகள் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கினார். அந்த கலவரத்தில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்தியா முழுவதும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையிலே வாழக்கூடிய அளவிற்கு 90-91 ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருந்த காலகட்டத்திலே தான் இந்த கர சேவகர்கள் என்கிற பெயரிலே இருக்கக்கூடிய இந்த காவி பாசிஸ்டுகளிடமிருந்து மசூதிகளை மட்டுமல்ல, தேவாலயங்களை மட்டுமல்ல, எல்லா கோயில்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 1991 ஆண்டு நரசிம்மராவ் அவருடைய காலத்தில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது.
அந்த சட்டத்தை உருவாக்குகிற போது அயோத்தி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிற காரணத்தினால் அதை மாத்திரம் விதிவிலக்காக வைத்துக் கொண்டு எல்லா வழிபாட்டு தலங்களும் பாதுகாப்பதற்காக இந்த சட்டத்தை உருவாக்கினார். இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? இந்த சட்டத்தினுடைய சாராம்சம் என்ன? வழிபாட்டு தலங்கள் சட்டம் என்றால் என்ன என்று சொன்னால், எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் மாற்றுவதையோ தடை செய்வதற்கும் மாற்றுவதற்கும் தடை செய்வதற்கும் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் என்றைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதோ அந்த நாளிலே இருந்து அந்த நாளுக்கு முன்பாக இந்தியாவிலே எந்தெந்த கோயில்கள் எப்படி இருந்ததோ, யார் யார் அதை வழிபட்டு வந்தார்களோ, எந்தெந்த பிரதான சின்னங்கள் எல்லாம் அழியாமல் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் 47 சுதந்திரத்திற்கு பிறகு 47க்கு முன்பு வரை இருக்கக்கூடிய அதே நிலை தொடர வேண்டும். அந்த நிலையை ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயரில் பிரபலத்தை சார்ந்தவர்களோ அது அதே மதத்திலே கூட ஒரு சிலர் அதை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து வழிபாட்டு சின்னங்களை அழிப்பவர்களிடமிருந்து இந்த வழிபாட்டு தடைகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டங்கள். ஆக 47க்கு முன்பாக வழிபாட்டு தலங்கள் பிரதான சின்னங்கள் எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலை அப்படியே தொடர வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்துடைய சாரம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பார்ப்பனிய பாசிச காவி பயங்கரவாதிகள் முற்றிலும் முழுதாக இந்தியாவை ஒரு காவி நாடாக மாற்றுகிற முயற்சிகள், இந்தியாவை ஒரு இந்துத்துவ நாடாக மாற்றுகிற முயற்சிகள், இந்துத்துவ அடையாளங்களை தவிர்த்து இந்து கோயில்களை தவிர்த்து இங்கே எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் சுதந்திரம் வாங்கிய காலத்தில் இருந்து இன்றைக்கும் அவர்கள் கையாளுகிற ஒரு செய்தியாக கையாளுகிற ஒரு யுக்தியாக அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைகிற போதே இந்தியா இந்து நாடாக மாற்றப்பட வேண்டும், இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்றுதான் சனாதன சக்திகள் போராடினார்கள், கோரிக்கைகளை முன்வைத்தார்கள், வலியுறுத்தினார்கள். ஆனால் அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு, புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற பல தலைவர்கள் மதசார்பின்மையை விரும்பிய காரணத்தினால் இந்த தேசம் மதசார்பின்மை கொண்ட ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் இருக்கிற காரணத்தினால் அவ்வளவு எளிமையாக இந்தியாவை இந்து தேசமாக அவர்களால் அறிவிக்க முடியவில்லை. ஆனால் அறிவிக்க முடியவில்லை என்கின்ற ஏக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. சனாதனிகளுடைய சங் பரிவாரிகளுடைய இலக்கு என்ன? இந்து ராஷ்டிரம் அமைப்பது, அகண்ட பாரதம் என்று முழங்குவது. அந்த இந்து ராஷ்டிரத்தை இங்கே அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து மதவெறியை மூட்டுவது, இந்து மதவெறியை மூட்டி இந்து மதத்திற்கு நேரெதிராக சிறுபான்மை மதத்தவரை முன்னிறுத்துவது. எப்படி இந்தியாவிலே தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலே ஒன்றாக வசிக்கக்கூடிய கிராமங்களிலே எப்படி சாதி கலவரத்தை தூண்டிவிடுகிறார்களோ, சாதி என்கின்ற நச்சை ஊட்டி நண்பர்களிடத்திலே சகோதரர்களிடத்திலே ஒரு பகைமை உணர்ச்சி எப்படி தூண்டிவிடுகிறார்களோ, அதை போல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியிலே இந்து மதவெறியை ஒட்டி இந்து மதத்திற்கு நேரெதிராக சிறுபான்மையின மக்களை முன்னிறுத்தி கலவரங்களை உருவாக்குகிறார்கள். அதற்கு அவர்கள் பல கட்டுக்கதைகளை இங்கே உருவாக்குகிறார்கள். அந்த கட்டுக்கதைகளை, பொய்களை, புரட்டுகளை எல்லாம் இங்கே கட்டமைத்துவிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்து சமூகத்தை முன்னிறுத்தி கலவரங்களை உருவாக்கி அதன் மூலமாக இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு திட்டம். அந்த கனவு திட்டம் ஏறத்தாழ உத்தரப்பிரதேசத்திலே வட மாநிலங்களிலே பல மாநிலங்களில் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அந்த வட மாநிலங்களிலே சங் பரிவார்கள் கால் பதிப்பதைப் போல இந்தியா முழுவதும் கால் பதிக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலே கால் பதிக்க முடியவில்லை. எனவே தமிழ்நாட்டையும் அடைகிற போதுதான்
பாப்புலர் இந்து ராஷ்டிரா கனவு நிறைவேறும் என்கிற அடிப்படையிலே இந்து மத வெறியை தூண்டிவிட்டு இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான முயற்சியிலே பல கலவரங்களை உருவாக்குகிறார்கள், பல கட்டுக்கதைகளை உருவாக்குகிறார்கள். அந்த கலவரங்களையும் கட்டுக்கதைகளையும் தடுத்து நிறுத்தி 47க்கு முன்பாக சுதந்திரத்திற்கு முன்பாக இருக்கிற அதே நிலையை தொடர செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சட்டம். ஆனால் அவர்கள் அந்த சட்டத்தை தொடக்க காலத்தில் இருந்தே எதிர்த்து வந்தவர்கள் தான். பாபர் மசூதியை இடித்துவிட்டு அயோத்தியிலே ராமர் கோயிலை கட்ட அவர்கள் உத்தரவை பெற்று இன்றைக்கு அவர்கள் கோயிலை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள், நாம் பறிகொடுத்திருக்கிறோம், நாம் இழந்திருக்கிறோம். இழந்ததை மீட்க வேண்டும் என்பது நம்முடைய போராட்டத்தினுடைய தொடர்ச்சி. இழந்ததை மீட்பதற்கான களத்தில் இருக்கிற போதே இருப்பதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சட்டங்களுக்கு வலிமை பெற செய்ய நாம் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சட்டம் அவர்களுக்கு இடையூறாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சட்டத்தை அவர்கள் நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த சட்டத்தில் இருக்கிற சில சாராம்சத்தை அவர்கள் நீக்கிவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். எண்ணிப்பார்கள், நரேந்திர மோடி சர்க்கார் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் எத்தனை புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். புதிதாக சட்டங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த உருவாக்குகிற சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு எதிராக இருக்கிறது. காவி பாசிசமாக இருக்கிறது. நாட்டை அடமான வைப்பதாக இருக்கிறது. நாட்டை கூறுபட்டு நிற்பதாக இருக்கிறது. நான் கூட இந்த முன்னறிக்கையை பார்க்கிற போது ஒன்று தோன்றியது. மோடி சர்க்காரிலிருந்து பிஜேபி சனாதன சக்திகளிலிருந்து வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பது என்பதை எல்லாம் தாண்டி இந்தியாவை பாதுகாப்பது என்பதுதான் நம்முடைய பிரதான வேலையாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் இந்தியாவையே கொண்டிருக்கிறார்கள். இந்தியா இன்றைக்கு யாருக்கான நாடாக இருக்கிறது? காவி பாசிஸ்டுகளுக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்குமான நாடாக இருக்கிறது. ஆடு மாடுகளை விற்பதை போல இந்த நாட்டை கூறு போட்டு இங்க இருக்கிற மோடி சர்க்கார் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் கூறு போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் ஆட்சி நடத்துகிற மோடி அவர்களுக்கு தேவையான சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார். ஆனால் இந்த மண்ணில் மதசார்பின்மையை பாதுகாப்பதற்காக இருக்கிற இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை நீத்து போக செய்வதற்காக பிஜேபியினுடைய மூத்த தலைவர் ஒருவர் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வருகிறார். இந்த சட்டத்தை எதிர்த்துவிட வேண்டும், அதில் இருக்கிற பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுபவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த சட்டம் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது, சீக்கியர்களுக்கு எதிராக இருக்கிறது, ஜைனர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி இந்துக்களுக்கு ஆட்களை அனுசரிக்கிற வேலையை செய்து கொடுக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சட்டம் என்பது இந்தியாவினுடைய ஆட்சியை மாறி மாறி ஆண்டவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அடையாளங்களை எல்லாம் மீட்டு இந்தியாவின் உண்மையான அடையாளங்களாக இருக்கிற இந்து அடையாளங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சாரம். அதற்கு இந்த சட்டம் தடையாக இருக்கிறது. இந்த சட்டம் ஏன் தடையா இருக்கு? ரொம்ப சாதாரண விஷயம். இதே அயோத்தி பிரச்சனையில 450 ஆண்டு காலமாக நாம் தொழுது கொண்டே இருக்கிறோம். 400 ஆண்டுகள், அதான் என்ன சொன்னாங்க, ஒரு 12 வருஷம் தொடர்ந்து ஒரு நிலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தாலே அந்த நிலம் நமக்கான நிலமாக மாறும் என்ற நிலை இருக்கிற போது 450 ஆண்டு காலம் அந்த பாபர் மசூதியிலே உரிமை கொண்டாடி கொண்டிருந்த, தொழுது கொண்டிருந்த, வழிபாட்டு நடத்தி கொண்டிருந்த நம்முடைய இடத்தை ராமர் பிறந்தார் என்று சொல்லி நம்முடைய இடத்தை இழுத்து விட்டாங்க. ராமர் இருக்கிறார், கட்டி கொண்டிருக்கிறார். அப்படி கட்டுகிற போதே உங்களுக்கு சொன்னாங்க, அதான் உலகம். என்றைக்கு இவர்கள் தீர்ப்பு வந்ததோ அயோத்தியை கைப்பற்றி விட்டோம், அடுத்து நாம் மதுராவை கைப்பற்ற வேண்டும், காசியை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு. அங்க என்ன சொல்ற, அதுக்கு ஒரு புதிய ஒரு பொய்ய புறத்தை அள்ளி விடுவான். இப்ப சொல்றாங்க ராமர் பிறந்த இடம், அது மாதிரி இங்க மதுராவில் கிருஷ்ண ஜென்ம பூமின்றான். எப்படி ராம ஜென்ம பூமின்னு அயோத்திக்கு ஒரு பேர் வச்சு ஒரு கலவரத்தை உருவாக்கினானோ அந்த கலவரத்தை சொல்லி இந்த நாட்டை கைப்பற்றிட்டான். அந்த கலவரத்தை சொல்லி இந்து முஸ்லிம் என்ற பிரிவை உருவாக்கிட்டான். ஆனா இதை மீண்டும் ஒன்று சேர்த்திடக்கூடாது என்பதற்காக அடுத்த கலவரமாக கிருஷ்ண ஜென்ம பூமி என்று ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறான். இங்கதான் கிருஷ்ணர் பிறந்தாரு, கிருஷ்ணர் இடத்தை இடிச்சுட்டு தான் இங்க பாபர் கோயில் கட்டி இருக்கிறான், மசூதி
இப்படி ஒவ்வொரு பொய்களை அவிழ்த்துவிட்டு இந்து உணர்ச்சியை தூண்டிவிட்டு இஸ்லாமிய அடையாளங்களை சிதைப்பதுதான் நம்முடைய நோக்கம். என் அன்பிற்குரியவர்களே, நாம் உங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அம்பேத்கரிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் மத சார்பின்மையை பாதுகாப்பதற்காக களமாடிக் கொண்டிருக்கிறோம். இந்த வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல எல்லா மதத்தை சார்ந்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்து அடையாளங்களை பாதுகாப்பதற்கு இது தடையாக இருக்கிறது என்பதற்காக இந்து கோயில்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இதை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த சட்டத்தை அவர்கள் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். வரலாறு நான் கேட்கிறேன், இதற்கு முன்னால் மசூதிகள் இருக்கிற இடமும் இந்து கடவுள்கள் பிறந்த இடம் என்று சொன்னால் இந்த நாட்டை இஸ்லாமியர்கள் ஆண்டதைப் போல, நாயக்கர்கள் ஆண்டதைப் போல, கிழக்கிந்திய கம்யூனிஸ்டார்கள் ஆண்டதைப் போல, வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டதைப் போல, பல்லவர்கள் இந்த நாட்டுக்கு பல போராட்டங்கள் இங்கே நடந்திருக்கிறது, பல ஆட்சிகள் மாறி நடந்திருக்கிறது. ஆனால் இங்கே இஸ்லாமியருடைய அடையாளங்களை மாத்திரம் சிதைத்து இந்து அடையாளங்களை புகுத்த வேண்டும் என்று சொல்கிற நான் இந்து சகோதரர்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன். எது இந்துக்களுடைய அடையாளம்? எது இந்துக்களுடைய அடையாளம்? இந்து என்கின்ற ஒரு மதமே இன்றைக்கு உருவானது. இந்து என்கின்ற மதமே வெள்ளைக்காரர் வருவதற்கு முன்பாக இங்கே இல்லை. அதற்கு முன்பாக சைனவ மதமாக, வைணவ மதமாக, சமணர்களாக நாம் இருக்கிற போது இந்து என்கின்ற மதம் கிடையாது. இந்து சமவெளி நாகரிகம் என்கின்ற வரலாறுகளை நாம் திரட்டி பார்க்கிற காலத்தில் இந்து என்கின்ற மதம் கிடையாது. இல்லாத மதத்தின் அடையாளத்தை நிறுவ தொப்புள் கொடி உறவுகளை நாம் காது வாங்க வேண்டுமா? இதைத்தான் அண்மையிலே கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார். ஏன்னா பாபர் மசூதி இடிக்கிற இடத்துல நீ இந்து கோயிலை வைக்கணும்னு சொல்றீங்க, அந்த இந்து கோயிலை நீ எதை இடிச்சு வச்ச? அதான் ரொம்ப முக்கியமானது. இந்து கோயிலை வச்சிருக்கேன்னு சொன்னானே அவன் பௌத்த கோயில்களை அழித்து விட்டு அந்த இடத்துல இந்து கோயில்களை வைத்தான். நான் கேட்கிறேன், இந்து கோயில்களை இடித்து பாபர் மசூதியை கட்டினார்கள், எனவே அதை அழிக்க வேண்டும் என்று நீ சொல்லுவது சரி என்று சொன்னால், பௌத்த கோயில்களை இடித்துவிட்டு இந்து கோயில்களை கட்டினாயே, நீ இந்து கோயில்களை இடித்துவிட்டு பௌத்த கோயில்களை கட்டி என்று நாங்கள் சொல்வதும் சரியாகத்தானே இருக்கிறது? இப்படிப்பட்ட இந்து மத புராணங்கள் ஏராளமாக இருக்கிறது. பௌத்த அடையாளங்களை சிதைத்த மதம் தான் இந்து மதம். பௌத்த அடையாளங்களை நீக்கிவிட்டு உருவாக்கப்பட்ட அடையாளங்கள் தான் இந்து மத அடையாளம். நம்ம மதுரையில் இருக்கிறோம், பாண்டி கோயில் இருக்கு. பாண்டி கோயில்ல போய் யாராவது கிட்ட இருந்து சாமி கும்பிடுறவங்க போய் பார்த்தா தெரியும். பாண்டி கோயில்னு சொல்லுவாங்க, இந்து கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் பாண்டி கோயிலும் கிடையாது, இந்து கோயிலும் கிடையாது. சிலையை நேரடியாக அருகிலே இருந்து பார்த்தால் தெரியும். கழுத்துக்கு மேல மீசையை திருக்கி கம்பீரமா வேட்டைக்கு போற மாதிரி ஒரு முகம் இருக்கும். கழுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே புத்தருடைய சிலையா, அப்படியே சமணக்கால் போட்டு காலை வச்சு அப்படியே அமைதியாக ஒரு புத்தர் சிலையை தலையை விட்டு துண்டாக்கி விட்டு இந்து மத அடையாளத்தை வைத்துவிட்டு புத்த கோயிலை, சமண கோயிலை இந்து கோயிலாக மாற்றியது நம் கண் முன்னே பாண்டி கோயிலே இருக்கிறது. யாராவது பாண்டி கோயிலுக்கு போனா கிட்ட போய் கடவுளை கொண்டு பாருங்க. பல விவகாரம் கடவுள் கிட்ட போனா தெரிஞ்சிருந்து தானே கடவுள் கிட்டே வர மாட்டேங்கிறான். கடவுளுக்கு ஏன் வர மாட்டேங்கிறான்? தீர்த்தம் ஒன்றும் கிடையாது, அவனுடைய புறத்து வெளியே வந்துடும். அவன் என்ன லீலைகள் செய்யறான்னு தெரிஞ்சுடும். அதனாலதான் கருவறைக்கு நம்ம போக மாட்டேங்கிறான். இப்படி பல அடையாளங்களை அழித்து, பௌத்தத்தை அழித்து, பார்ப்பனியத்தை உருவாக்கிய அந்த முயற்சியை அதே நேர்கோட்டோடு இந்த தேசத்தையும் இந்து தேசமாக மாற்றுகிற முயற்சியை இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நாம் இந்த மத வழிபாட்டு உரிமையை பாதுகாப்பதற்கான இந்த சட்டத்தை பாதுகாப்பால் மாத்திரம்தான் காசியில் இருக்கிற அந்த மசூதியை நாம் பாதுகாக்க முடியும், மதுராவில் இருக்கிற மசூதிகளை பாதுகாக்க முடியும், தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ தேவாலயங்களை, தமிழ்நாட்டில் இருக்கிற மசூதிகளை, பள்ளிவாசல்களை, ஜிம்மா கட்டிடங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் வலுப்பெற வேண்டிய காலத்தினுடைய கடமை. எனவேதான் இங்கு இருக்கிற மதசார்பின்மை பேசுகிற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து காவி பயங்கரவாதிகள் இருக்கிறதாக, கார்பரேட் பயங்கரவாதிகள் இருக்கிறதாக நாம் அணிதிரண்டு இது போன்ற சட்டத்தை மட்டுமல்ல இன்னும்
இந்த சனாதன சக்திகளை விரட்டி அடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சூழலை தான் இன்றைக்கு நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மோடியினுடைய அந்த மதவெறி, மோடியினுடைய அந்த காவி வெறி. எனவே மோடியினுடைய காவி வெறியை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் காவிக்கு எதிராக நாம் இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக சக்தியும் ஒருங்கிணை வேண்டிய தேவை இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அதற்கான ஒரு தேர்தலாகத்தான் இன்றைக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வரக்கூடிய பாராளுமன்றத்திலே மீண்டும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி வென்றுவிட்டது என்று சொன்னால், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே மீண்டும் நரேந்திர மோடி பிரதமர் ஆகிவிட்டார் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவை சில்லறை சில்லறையாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலிலே நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரே நிலையிலே விட்டு விடுவார்கள். எனவே வழிபாட்டு உரிமையை பாதுகாப்பு சட்டத்தை மட்டுமல்ல, இந்தியாவையே மோடி வகையாளர்களிடமிருந்து காவி பயங்கரவாதிகளிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையை எதிர்கொண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே மோடியை வீழ்த்துவோம், பிஜேபியை வீழ்த்துவோம், மத சார்பின்மையை பாதுகாப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மத வழிபாட்டு தலங்களை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் இவர்களிடமிருந்து காக்க வேண்டும் இருக்கக்கூடிய ஆகிய திருவள்ளுவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் உரையாற்றுவார்கள். கீதா பாண்டியன் அவர்கள் பொறுத்தல வேண்டும். நான் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போகிறதுனால முன்கூட்டி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் காரணமாக முன்னால் பேச வந்திருக்கிறேன். இந்த ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதுரை தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் சேத்தாவதி என்ற ஈஸ்வர் அவர்களே, மாநில செயலாளர் சிக்கந்தர் அவர்களே, யுஎஸ் அக்பர் அவர்களே, அயூப் கான் அவர்களே, எனக்கு நீண்ட நாள் தொடர்பிலும் ஒரு நட்புறவுடனும் பழகிக் கொண்டிருக்கக்கூடிய வடக்கு மாவட்ட தலைவர் தோழர் பத்ருதீன் அகமது அவர்களே, நன்றியுரையில் இருக்கிற தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் பாலமணியன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிற சாவு கவித அவர்களே, ஜாகிர் ஹுசேன் அவர்களே, மணி அமுதன் அவர்களே, பசுமன் பாண்டியன் அவர்களே, தொடர் நாகை திருவள்ளுவர் அவர்களே, தொடர் நீதா பாண்டியன் அவர்களே, தமிழக பொது உடைமை இயக்க தலைவர்களில் ஒருவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரும் எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தோழர் இரா முத்தரசன் அவர்களே, ஐக்கிய